வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற ஒரு 4 தரமான அப்டேட் என்னங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற 2 அப்டேட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் போயிட்டு நார்மலாக சேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் போடுவோம். ஒரு 4-5 திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி லிஸ்ட் போடுவோம். அதுக்கான அப்டேட் தான் ஃபர்ஸ்ட் அப்டேட். அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட் போடும்போது நம்ம வந்து கமா போட்டு அனுப்புவோம். அப்படி போட்டும் போது அவங்க வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1-2 திங்ஸ் வந்து மறந்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பதிலாக இப்போ வந்திருக்கிற அப்டேட் மூலிமா வந்து புல்லெட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா புல்லெட்ஸ், அதை நம்ம இந்த வாட்ஸ்அப்லையும் யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆர்டிஎஸ் டெக், இது நார்மல் ஃபாண்டில் சென்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், புல்லெட்ஸோட சென்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டேஷன் மார்க் இன்ட் மார்க் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ் டெக். இப்போ பாருங்கள், இன்னொரு அடித்து காட்டுறேன். ஆர்டிஎஸ் டெக், இது அங்கே ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புல்லட்ஸ் மூலிமா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்தெந்த திங்ஸ் வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணி காட்டலாம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து மறக்காமல் ஒரு திங்ஸும் வாங்கிட்டு வந்துட முடியும். செகண்ட் அப்டேட் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமு, இந்த ஷாப்ஸ் நேம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 போட்டு கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது வந்து பார்த்தீங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிகிட்டே வருவீங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது சன்ஸில் நம்பர்ஸ் மிஸ் பண்ணிவிடுவீங்க, இல்லைனா அதை வந்து கரெக்டாக போட மாட்டீங்க. அதுதான் செகண்ட் அப்டேட். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சுந்தர், இப்போ பாருங்கள், இது நார்மல் ஃபாண்டு. அதுவே இப்போ ஒரு நம்பர் டாட் ஸ்பேஸ் விட்டுறேன் பாருங்க, சுந்தர், பார்த்தீங்களா? அதாவது ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 1 அடுத்து டாட் சுந்தர். அதுவே நம்ம 2ன்னு போட்டு டாட் எடுத்து ஸ்பேஸ் போட்டோம்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுரும். அதுக்கப்புறம் தினகரன். இது மாதிரி வந்து நாம் ஈஸியாக வந்து கால்குலேஷன் மூலிமா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் அப்டேட் என்னங்கிறத பார்த்துக்கலாம். தேர்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 4-5 லைனாக வந்து டைப் பண்ணும் போது அதில் ஒரு பர்டிகுலரான ஒரு வேர்டை வந்து நீங்கள் எல்லாருக்கும் தெளிவாக தெரிகிற மாதிரி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த தேர்ட் அப்டேட் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஒரு வேர்டை வந்து டைப் பண்ணுறேன். சன்ஃப்ளவர் டைப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு வேர்டு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இதில் வந்து டைப் பண்ணும்போது அதை மட்டும் எல்லாருக்கும் தெளிவாக தெரிகிற மாதிரி எப்படி டைப் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸில் யூஸ் பண்ணுற கிரேட்டர் தென் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிளை டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு சன்ஃப்ளவர். இப்போ பாருங்கள், நான் நார்மல் ஃபாண்டுக்கும் இப்போ சென்ட் பண்ண ஃபாண்டுக்கும் பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு லைன் உட்காந்து அது வந்து கொஞ்சம் டல்னஸாக தெரியுது. இது மாதிரி டல்னஸாக தெரியும் போது உங்களுக்கு வந்து ஒரு 5-6 லைன் வந்து நிறைய டைப் பண்ணும் போது அது மட்டும் ஈஸியாக ஒருத்தரால் தெளிவாக பார்க்க முடியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அப்டேட் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபோர்த் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி ஒரு 4-5 பேராகிராஃப் டைப் பண்ணும்போது அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஃபோர்த் அப்டேட்டு. இந்த ஃபோர்த் அப்டேட் எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேமை நான் டைப் பண்ணுற மாதிரிங்க, இது நார்மல் ஃபாண்டு. இப்போது அது எப்படி, அந்த ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் கொட்டேஷன் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, கமா மாதிரி மேலே போடுற மாதிரி, அந்த கமாவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் அடிச்சுட்டு அதுக்கு கீழே ஸ்பேஸ் வேண்டாம், அப்படியே போட்டுட்டு போடுங்க. பாருங்கள், சுந்தர் அடிச்சிட்டேனா. இப்போ பாருங்கள், அடித்து முடிச்சுட்டு எண்டுலையும் இதே மாதிரி போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இது மட்டும் தனியாக ஒரு கட்டம் மாதிரி போட்டு லைட்டாக உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஃபார்மேட்டிங் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய இருக்குது. அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக ஆல்ரெடி இருக்கிற ஃபாண்ட்ஸையும் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.